ஆறுபடை வீடுகளில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய பழனி. இது கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகளில் ஒரு ஸ்தலம். அதே மாதிரி ரெண்டாவது புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா திருச்செந்தூர். இது கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப கீழே தாழ்வாக இருக்குது, கடலுக்கு பக்கத்திலேயே. ஒரு மனுஷன் எவ்வளோ உயர்வாக போனாலும் சரி, எவ்வளோ தாழ்வாக வந்தாலும் சரி, கடவுளை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆறுபடை வீடுகளில் இந்த 2 படை வீடுகளும் இப்படி இருக்கோ என்னவோ. நாம் அழகான கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் ஸ்தலத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து எப்படி போகலாம்? கோயம்புத்தூர் ஜங்ஷனில் காலையில் 5:20க்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கிளம்பி பொள்ளாச்சிக்கு போகுது. இந்த ட்ரெயினில் ஏறி போத்தனூருக்கு 5:35க்கும், கிணத்துக்கடவுக்கு 5:55க்கும், பொள்ளாச்சிக்கு 6:35க்கும் வந்து சேர்ந்துடும். 6:35ங்கிறது ஒரு 7 மணிக்குள்ளே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 7 மணிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து 7:20 7:30க்குள்ளே திருச்செந்தூர் போகக்கூடிய அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் வரும். அதனால நமக்கு ஒரு 30 நிமிஷம் டைம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றவங்களா இருந்தால் டீ காஃபி சாப்பிட்டு, ரெஸ்ட் ரூம் போகிறா இருந்தால் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டுங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூருக்கு ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் 7:20லேருந்து 7:30க்குள்ளே பொள்ளாச்சிக்கு வரும். இந்த ட்ரெயினில் நீங்கள் எந்த கோச்சில் வேணாலும் ஏறி உட்காந்துக்கலாம். ஏறி உட்காந்தீங்க அப்படின்னா அது உடுமலைப்பேட்டைக்கு 7:50க்கும், பழனிக்கு 8:30க்கும், மதுரைக்கு 10:55க்கும், விருதுநகருக்கு 11:40க்கும், திருநெல்வேலிக்கு மதியம் 1:25க்கும் போய் திருச்செந்தூருக்கு 3:25க்கு போய் சேர்ந்துருங்க. திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோவில் ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. நீங்கள் பை வாக் ஜாலியாக அப்படியே நடந்து போகலாம், அல்லது ஒரு ஆட்டோவில் கூட நீங்கள் போய்க்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் திருச்செந்தூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள் திருச்செந்தூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த மெத்தடில் ஒரு தரம் போய் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.